வெல்கம் பேக் டு சேனல் விண்டேஜ் மோட்டோ ரைடர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு விண்டேஜ் மேக்ஸ் 100 பைக் பற்றி தான். 2 ஸ்ட்ரோக் பைக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து RX 100 தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அந்த RX 100, 135, RXG கூட இப்போ முடிஞ்சு போச்சு, யாருமே கொடுக்குறது இல்லை. 2 ஸ்ட்ரோக்கில் சுசுக்கியில் பார்த்தீங்கன்னா சாம்ராய், சோகன்லாம் இப்போ இதே இல்லை. நான் பார்த்துட்டேன், எங்கேயாவது ஒன்றோ ரெண்டோ தான் இருக்குது. இப்போ வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் இருக்கிறது வந்து இந்த மேக்ஸ் 100 தான். ஸோ அதுதான் இப்போ நான் இவ்வளோ நாளாக நான் வீடியோ போடல. அது காரணம் என்னென்னா, நான் கொஞ்சம் பைக் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போய் வண்டி எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் போடல. சரி, அப்புறம் நான் மொத்தமாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இவ்வளோ நாள் வெயிட்டிங். அதான் ஒரே ரீசன் நான் வீடியோ போடாததுக்கு. இது ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, என்னோட இதே எப்படின்னா, நான் வந்து இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh 1.5 lakhல 1 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் எல்லாம் போனால் RX 100 எடுக்கலாம். அது கொஞ்சம் எல்லாருமே அந்த ரேஞ்சில் போய் எடுக்க முடியாது. ஸோ ஒரு 30-40,000லேயே ஓரளவு FCOD கொஞ்சம் ஒரு 50க்குள்ளே நல்லா ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணி வண்டி கொடுக்கணும்னு ஐடியா. ஸோ அதனால தான் அந்த மேக்ஸ் 100 அந்த மாதிரி எடுத்து நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு. மேக்ஸ் 100 அதேமாதிரி KB100 FCOD இந்த ரேட்டு கிடைக்காது, இருந்தாலும் கொஞ்சம் கூட அந்த ரேட்டில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் ஒரே ரீசன் நான் வீடியோ போடுறதுக்கு. ஆனால் ஃபுல்லாக வீடியோ போட்டே கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகிடுச்சு. அதனால் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த பைக் சேலுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 98 மாடல் சுசுகி மேக்ஸ் 100 சிங்கிள் ஓனர் பைக் தான். பைக் வந்து சிங்கிள் ஓனர். இன்ஜின் வந்து நல்லா சூப்பராக இருக்குதுங்க. இன்ஜின் வந்து நான் பார்த்து தான் எடுத்தேன். நான் இன்ஜின் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டிடுறேன் வண்டி. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன். அவங்க எடுக்கும்போது ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக நான் அந்த வண்டி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வந்தோன்னே நின்றுச்சு. கிலோமீட்டர் வண்டி ரொம்ப நாள் போட்டாங்க போல இருக்குது. கார்பரேட்டரில் அடைப்பு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி இதானோன்னு சிங்கிள் கிக்லேயே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம், ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி பழைய வண்டி எடுக்கும்போது இப்போ ப்ராப்ளம் என்ன இருக்கும்னா, நம்ம வந்து 2 ஸ்ட்ரோக் பைக்கில் என்ன ப்ராப்ளம்னா, வெளியில் ஆயில் போடுவோம். நம்ம நிறைய பேர் வந்து இந்த ஆயில் டேங்க்லேருந்து ஆயில் போடுறதில்ல, நம்ம பெட்ரோல் கூடயே கலந்து போடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் அந்த தூசி எல்லாம் உள்ளே போகிறதுக்கு இது இருக்குது. ஸோ வந்து அது கார்பரேட்டரில் போய் அடைச்சிக்கும். அதுதான் மெயின் இந்த வண்டிகள் வந்து ஸ்டார்ட் ஆகிற கஷ்டப்படுறதுக்கு. ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ஈஸி ஸ்டார்ட் ஆகிரும் வண்டி. இப்போ வந்து பெயிண்டிங்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த வண்டியை நாங்கள் இதே கண்டிஷன்லேயே கொடுக்கலாம், இல்லைனா நான் ரெஸ்டோர் பண்ண, உங்களுக்கு தெரியும் நான் நிறைய வண்டி வீடியோ போட்டிருக்கேன், ரெஸ்டோரேஷன் வீடியோ, அந்த மாதிரி ரெஸ்டோர் பண்ணியே கொடுக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 13,000 வச்சு நான் கொடுக்குறேன். இன்ஜின் பக்கா கண்டிஷன். டயர் நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது. எக்ஸ்டீரியர் சுமாராக தாங்க இருக்குது, கரெக்டாக சொல்லிடுறேன். எக்ஸ்டீரியர் சுமாராக தான் இருக்குது. ஆனால் அந்த ரிம்மு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த துரு எதுவுமே இல்லை. இந்த கம்பி கூட நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ வந்து இது 13,000. உங்களுக்கு வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்து வந்து நிறைய வண்டி ரெஸ்டோரேஷன் வேலையில் இருக்கேன். இனி வந்து பொதுவாக நான் வந்து ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ண வண்டி போட பார்க்குறேன். ஸோ நடுவில் இதே மாதிரி நம்ம லோ பட்ஜெட்டில் சிலவங்க எடுத்து வேலை செய்யணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு வண்டி போட பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.